ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யுதுன்னு சொல்லி தர போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கட் பண்ணி சுடு தண்ணியில் நம்ம வந்து ஹாஃப் பாயில் வரைக்கும் பண்ணி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாரில் வந்து நம்ம வந்து புதினா கிள்ளி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கலாம். பச்சை மிளகா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புதினா தலை, இது எல்லாமே நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு தட்டில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணி அது கூட வந்து சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து காலிஃப்ளவர் வந்து ஃபுல் பாயில் பண்ணக்கூடாது. தண்ணி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொதிக்க வச்சிடணும். தண்ணி கொதித்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் போட்டு 2 முறை தொலைவி விட்டுட்டு திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அது ஒரு 25% 20% மட்டும் பாயில் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம தண்ணி வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ண மாவில் காலிஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுக்கிறோம். எண்ணெய் சூடான பிறகு நம்ம வந்து பொரித்து எடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கலர் பவுடரும் மற்றபடி எதுவுமே ஆட் பண்ணல. நாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு நார்மலாக நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதினா தலை போட்டு இன்றைக்கி செய்கிறதால புதினாவுடைய ஃப்ளேவர் இருக்கும். உங்களுக்கு அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷை வந்து செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. டிஷ்ஷு வந்து நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து புதினா தலை மீடியமாக போட்டதால் கொஞ்சம் க்ரீனிஷ் வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் புதினா கூட வந்து இன்னும் மல்லி ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். நான் வந்து புதினா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.